வணக்கம். பன்னீர் பாக்கியலட்சுமி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். என்ன காளான் கழுவிக்கிட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா? தஞ்சாவூர் போயிருந்தோம். அங்கே அப்படியே 2 பாக்கெட் காளான் மார்க்கெட்லேயே வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ காளான் கிரேவி வைக்கிறதுக்கு வெங்காயம் அரைஞ்சிருக்கேன், தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு, இஞ்சி உரித்து வச்சுருக்கேன். அப்புறம் குழவிக்கல்லை வச்சு நல்லா தட்டி எடுத்து வச்சுக்கிடுவோம் தாளிக்கிறதுக்கு. பார்த்திங்கன்னா இப்போ இஞ்சி, பூண்டு, பெருஞ்சீரகம் வச்சு தட்டி எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. நம்ம காளான் நல்லா அலசிட்டு அரிஞ்சிக்கிட்டேன். வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி வச்சுருக்கேன், கருவேப்பிலை, கொத்தமல்லி வச்சுருக்கேன். காளான் வந்து நல்லா தேய்ச்சி கழுவிடணும், அப்போதான் நல்லாயிருக்கும் இப்போது காளான் சமைக்கிறதுக்கு அடுப்பை பற்ற வச்சு எண்ணெய் சட்டியை வச்சுக்கிட்டோம். எண்ணெயும் காஞ்சிருச்சு, எண்ணெய் ஊற்றிருக்கேன், எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம கடுகு உளுந்த பருப்பு போட்டுக்கிறோம். நல்லா பொரியட்டும். அதுக்கப்புறம் கருவேப்பிலையும் நம்ம இஞ்சி, பெருஞ்சீரகமும், பூண்டும் தட்டி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கணும். ரொம்பவே வாசமாக இருக்கும். அப்புறம் பெரிய வெங்காயமும் சின்ன வெங்காயமும் அரிஞ்சு வச்சுருக்கேன், சேர்த்துக்கணும். ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு காளாங்குழம்பு கிரேவி வைக்கிறேன். பாருங்கள், எல்லோரும் பார்த்துட்டு நம்ம பிபி ஃபேமிலிக்கு உங்களோட சப்போர்ட் கொடுங்க. நல்லா வதங்கட்டும். பச்சை மிளகாய் இதுவும் நல்லா வதங்கட்டும். வதங்க விட்டு தக்காளியை சேர்த்துக்கிறோம். பச்சை மிளகாயும் நல்லா வதங்கிடுச்சு. எல்லாமே மொத்தத்தில் இந்த அளவுக்கு நம்மளுக்கு வதக்கல் கொடுத்துருக்கணும். அதுக்கப்புறம் தக்காளியை சேர்த்துக்கணும். நல்லா வதங்கட்டும். இந்த அளவுக்கு நம்மளுக்கு பக்குவமாக வதங்கினோன்னே காளான் வச்சுருக்கோம் பாருங்கள். தண்ணியெல்லாம் இப்போ எதுவுமே சேர்க்கக்கூடாது. இந்த காளானே ஏற்கனவே தண்ணியாக இருக்கும். வேக வேக வரும் பாருங்கள், நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நல்லா ஊற வச்சு காளான் வந்து நல்லா தேய்ச்சி அலசி எடுத்துக்கிறணும். இப்போ அது மாதிரி தான் நான் அலசி எடுத்துக்கிட்டேன். இப்போ சேர்த்துக்கிறேன். உப்பெல்லாம் நல்லா வெந்து எவ்வளோ நம்மளுக்கு கிரேவி கிடைக்கிது அப்படின்னு பார்த்துக்கிட்டு தான் உப்பு போடணும். இப்போ நிறையா இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு நம்ம போட்டக்கூடாது. ஓகேவா? வேகட்டும். பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தண்ணி கொஞ்சம் கூட ஊற்றலை பாருங்கள், எவ்வளோ சுண்டி வந்துருச்சுன்ட்டு. இப்போ இந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம வந்து குழம்புத்தூள் சேர்த்துக்கிற வேண்டியது. இவ்வளோ தான் இருக்குது, அதை அப்படியே போட்டுறேன். காரமும் ரொம்ப சேர்க்க முடியாது, வெயில் காலம் வந்துருச்சா, குழந்தைகள்லாம் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. இப்போ உப்பு நம்ம சேர்த்துக்கிறோம். உப்பு தேவையான அளவு, ரொம்பவும் போட்டாலும் கச்சு போகும், அதனால் அளவாக போட்டுக்கணும். பத்தலைனா கூட போட்டுக்கலாம் நம்ம. இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறோம். ஏன்னா சோத்தில் போட்டு கொஞ்சம் பிரட்டி சாப்பிடணும் அப்படின்னா கொஞ்சம் இலகலாக இருந்தால் தான் நம்ம சாதத்தில் போட்டு பிரட்டி சாப்பிட்லாம். அதுக்காக வேகவும் இந்த அளவு வந்துடும். வேகட்டும். இப்போ நம்மளுக்கு மணக்க கிரேவி ரெடி ஆகிருச்சு. இந்த மல்லி இலையை மேலே தூவிக்கலாம். வாங்க சாப்பிட்லாம் கிரேவி வச்சு. ரொம்பவே டேஸ்டான காளான் கிரேவி பார்த்தீங்களா? வாங்க சாப்பிடுவோமா?
சுட சுட சாதம். கிரேவி சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. வாங்க நீங்களும் சாப்பிட்லாம். நீங்களும் இது மூலம் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்களது சாப்பிடக்கூடிய ஒரு காளான்ங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிடுங்க, செஞ்சு சாப்பிடுங்க. நம்ம கொஞ்சம் விதவிதமாக சமைச்சு கொடுத்தாதான் குழந்தைங்க சாப்பிடுவாங்க. எல்லோரும் எடுத்துக்கோங்க. நம்ம சப்ஸ்கிரைபர்கள், நம்ம சொந்தங்கள், நம்ம யூடியூப் சொந்தங்கள் அனைவரும் எடுத்துக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.